نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته منامكم بالليل والنهار وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஉங்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்கிறார்களோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். குதூகலங்கள், ஆனந்தங்கள் நிறைந்த வாழ்க்கையை அடைந்து கொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றியை, குதூகலத்தை பெற்றுக் கொள்வார். இன்பங்கள் நிறைந்த சோனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஹக்கான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஒரு குறுகிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு நீண்ட வாழ்க்கையுடைய வெற்றிக்காக நாம் தயாரிக்க வேண்டி இருக்குகிறது. அதுதான் ஆகிரத்துடைய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுடைய வெற்றிக்காக தயாரிக்கிற இடம்தான் இந்த உலகம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்கிறோம், பாடுபடுகிறோம், அமல்கள் செய்கிறோம். எங்களோட முயற்சிகளை, அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஜும்மாவுடைய தினத்துக்கு நேர காலத்தோடு வந்திருக்கிறோம். நிறைய அமல்கள் செய்கிறோம், சூரா கஹ்ஃப் ஓதுகிறோம், ஸலவாத்துகள் அதிகமாக சொல்லுகிறோம், துஆவுடைய தொழுகைகளை தொழுகிறோம், இன்னும் பல அமல்கள் இரவிலும் பகலிலும் செய்கிறோம். எதற்காக? ஆஹிராவுடைய வெற்றிய, ஆஹிராவுடைய இன்பத்தை, அந்த குதூகலங்களை, சொர்க்கத்தை அடைவதற்காக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஷ்பஉல் முஃமின், ஒரு முஃமின் பசியார மாட்டான், வயிறு நிரம்ப மாட்டான், இதுவரைக்கும் ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னah, அவனுடைய கடைசி முடிவு சொர்க்கமாக ஆகும் வரைக்கும். ஒரு முஃமின் திருப்தி அடைய மாட்டான், அமல்கள் செய்து செய்து போதும் என்று சொல்ல மாட்டான். இன்னும் அமல்கள் செய்து கொள்ளணும், ஆகிரத்துக்காக இன்னும் முயற்சிகள் செய்யணும்,
சொர்க்கத்தை இன்னும் அதிகமான அமல்களை கொண்டு உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆசை மோமினுடைய உள்ளத்துல எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசை எப்ப இல்லாமல் ஆகும்டா சொர்க்கத்துக்கு நுழைந்த பொழுதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சொன்னார். அந்த வகையில தான் கண்ணியமான சகோதரர்களே, நாங்களும் நிறைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களுக்கு நிறைய வழிகாட்டுகிறார். அதுல நாங்க குடும்பம் நடத்துவதை எப்படி அமலாக மாற்றிக் கொள்வது, குடுக்கல் வாங்கல், வியாபாரம், இந்த விடயங்களை எல்லாம் எப்படி நீங்க அமலாக மாற்றிக் கொள்வது, எப்பொழுது நியத்துகள் அழகாக அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் அந்த விடயத்தை நாம செயல்படுத்தினால் அது அமலாக மாறிவிடும். தூங்குகிறோம், முறையோடு தூங்கினால் அந்த தூக்கம் ஒரு அமலாக மாறும். சாப்பிடுகிறோம், முறையோடு சாப்பிட்டால் அந்த சாப்பாடு ஒரு அமலாக மாறும். நோக்கமே அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நாம் அடையணும். அமல்களை நிறைய செய்து அல்லாஹ்வை சந்திக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில தான் முன்னால் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் என்றும் உள்ளது. அல்லாஹ் இருக்குகிறான். அவன்தான் வானத்தை பூமியை படைச்ச ரப்பு, உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு தந்த ரப்பு, ஆஹிராவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த ரப்பு இருக்கிறான் என்கிறதுக்கு ஆதாரம் நம்ம அல்லாஹ்வை காணல. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் அல்லாஹ்வை சந்திப்போம். கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் என்று சொல்லுகிறோம். முழு உலகத்துடைய அதிபதி, முழு உலகத்துடைய அதிபதி. அவனுடைய நாட்டத்துலதான் முழு உலகத்துடைய அசைவுகளும் நடக்குகிறது. வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியன் சந்திரனுடைய அசைவுகளாக இருக்கலாம், இரவு பகலுடைய மாற்றங்களாக இருக்கலாம். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் இருக்குகிறான். அல்லாஹ் இருக்குகிறான் என்கிறதுக்கு பல அத்தாட்சிகள், பல ஆதாரங்கள். ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிறது எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் நீங்க ரொம்ப அழகாக தூங்குகிறீர்கள், உறங்குகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அத்தாட்சியின் ஒன்றும் உள்ளதுதான் இந்த தூக்கம். தூக்கம் எப்படி வருகிறது? இரவில் அழகான ஒரு தூக்கத்தை தூங்கினேன், உடம்பு ராஹத்தாகிவிட்டது. ரொம்ப கஷ்டத்தோடு டயர்டோடு இருந்தேன், மாஷா அல்லாஹ் கொஞ்சம் தூங்கி எழும்பினேன், ராஹத்து கிடைத்து விட்டது. அந்த நோயாளி சொல்லுகிறார், தூக்கமே புகழ்ல, மாஷா அல்லாஹ் நேற்று இரவு ரொம்ப அழகாக தூக்கம் போனது, எனக்கு ஒரு ஆஃபியத்தை கிடைத்து விட்டது, உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். நாம சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தூக்கத்தை பத்தி யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? எப்படி தூங்குறோம்? கண்ணை மூடினோம், தூக்கம் போய்விட்டது. அப்படியே அந்த செட்டியில சாய்ந்து விட்டேன், தூக்கம் போய்விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த தூக்கத்தை பத்தி சிந்தித்தாலே அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இரவிலும் உங்களுக்கு தூக்கம் வருகிறது, பகலிலும் வருகிறது. இரவிலும் தூங்குகிறீர்கள், பகலிலும் தூங்குகிறீர்கள், உறங்குகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தூக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதுக்கு ஆதாரம். அல்லாஹ் இருக்குகிறான். திரும்ப சொல்லுகிறான், வப்திகாஉக்கும் மின் ஃபத்லி, நீங்க சம்பாதிக்கிறீங்களே, பிசினஸ் பண்றீங்க, ரொம்ப அழகான வீடு கட்டி விட்டீர்கள், தோட்டங்கள் வாங்கி விட்டீர்கள், நல்ல அழகான தொழில்களை செய்கிறீர்கள், ரொம்ப அழகான கடைகள், வியாபாரம், ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ரிஸ்க தேடுகிறீர்களே, வப்திகாஉக்கும் மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய ஃபضل இருந்து நீங்க தேடுவதும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதுக்கு ஆதாரம். எப்படி அது? கண்ணியமான சகோதரர்களே, ரிஸ்க் தாரவன் அல்லாஹ் தான்.
நாம சொல்றோம் நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, அவரு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாரு, ரொம்ப ஆற்றல் அறிவை பயன்படுத்தி நல்ல அழகான முன்னேற்றங்களை கண்டு கொண்டு விட்டார், அவருடைய கெட்டித்தனத்தால பிசினஸ் அவர் ரொம்ப அழகாக செய்கிறார், அவரு கொஞ்சம் நாலேஜ், அவருடைய நாலேஜால தான் அவர் கொஞ்சம் பிசினஸ்ல முன்னேறினார், வீடு வாங்கினார், வாகனம் வாங்கினார். கண்ணியமானவர்களே, நாம உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களைத்தான் இணைத்து பேசுகிறோம். அவங்களோட வாப்ப ரொம்ப அழகாக படிக்க வச்சார், அவங்களோட ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் படிப்புல ரொம்ப விசேஷமானவர்கள். கண்ணியமானவர்களே, யாரு தந்தது இந்த அறிவை, இந்த ஆற்றலை யாரு தந்தது? அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்க தரோணம் என்று முடிவு செய்தான். அந்த ரிசுக்கை அடையக்கூடிய அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். அந்த ஆற்றல், இந்த வியாபாரத்தை எப்படி செய்வது, இந்த பிசினஸை எப்படி நான் நடாத்துவது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தேடி பாருங்க, உங்களோட கெட்டிதானம் அல்ல, உங்களுக்கு செல்வம் கிடைத்தது அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதுக்கு ஆதாரம். ஒரு பஜார்ல கடையை திறந்துட்டீங்க, ரொம்ப அழகாக ஷோ பண்ணிட்டீங்க கடைய, மக்களுக்கு கவர்ச்சியான சாமான்களை அந்த கடையில வைத்திருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களை, சாமான வாங்குவதற்கு அல்லாஹ் மனிதர்களை அனுப்ப வேண்டும், சாமான் வாங்கப்பட வேண்டும். கடையை திறந்தோம், லைட்டுகள் அந்த வெளிச்சங்களை கொண்டு அழகுபடுத்தினோம், யாருமே வரல, கடையை திறந்துட்டோங்க, 2 hour 3 hour இருக்கிறோம், ஒரு வியாபாரம் நடக்கல. என்னமோ சரி, இன்னைக்கு பஜார் டல் ஆகிக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட கடைக்கு நாங்க தான் ஆள் அனுப்பணும், உங்களோட சாமான நாங்க வாங்க வைத்து உங்களுக்கு ரிசுக்கு தருவோம். ஒரு நசையில இருக்கிற ஒரு ரிவாயத்துல இப்படியாக ஒரு வியாபாரி பேமெண்ட்ல வியாபாரம் பண்ணுகிறார், காலையில் இருந்து மாலையாகும் வரைக்கும் சத்தம் போடுகிறார், வாயில எச்சில் குறைந்து விட்டது, ஈரம் குறைந்து விட்டது, வியாபாரம் நடக்கல. பஜார் எல்லாரும் மூடி விட்டு போகிறார்கள், இவர் மட்டும் இன்னமும் அவருடைய சாமான ஒதுக்கல்ல, வியாபாரம் நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மூடி மூடி விட்டு போகிறார்கள். கடைசியாக 2 பேர் வருகிறார்கள், சாமானுக்கு விலை பேசுகிறார்கள், முழு சாமானையும் அவர்கள் கொள்வனவு செய்து விட்டார்கள். இவருக்கு சந்தோஷமாக இந்த சாமானுக்குள்ள கூலிய, அதுக்குள்ள பெருமதியை கொடுத்து விட்டார்கள். அந்த வியாபாரிக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாகும். கடைசி நேரம் ஒரு பிசினஸ் நடந்தது, மாஷா அல்லாஹ். கடைசி நேரம் நல்ல அழகான ஒரு பிசினஸ், முழு சாமானை வித்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாமான வாங்க வந்தது மனிதர்கள் அல்ல, 2 மலக்குமார் அல்லாஹ் அனுப்பினார். இவருக்கு ரிஸ்கை ஏற்பாடு செய்வதற்காக, இவரை சந்தோஷப்படுத்துவதற்காக 2 மலக்கை அனுப்பி அல்லாஹ் சாமானை வாங்க வைக்கிறார். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வபித்திகாஉக்கும் மின் ஃபவ்லி. நீங்க உலகத்துல ரிஸ்க் தேடுறீங்களே, இன்னைக்கு காலையில போனேன், நல்ல ஒரு பிசினஸ் செட் ஆகிச்சு, இன்னைக்கு வியாபாரம் கொல்ட்டியா நடந்துச்சு. இந்த கொல்ட்டி ஆக்கினவன் யார்? அல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வபித்திகாஉக்கும் மின் ஃபவ்லி. நீங்க தூக்கத்தை யோசனை பண்ணுங்க, எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வோடு இணையுங்க. அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த கெட்டித்தனம், அல்லாஹ் தந்த நுணுக்கம், அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை எனக்கு தந்ததுனாலதான் நான் இதை அடைந்து கொண்டேன். என்ற அறிவால, என்ற ஆற்றலால, என்ற திறமையால, என்ற புத்திசாலித்தனத்தால, என்னோட ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஹைர முடிவு செய்ததுனால அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يسمعون. நல்ல அழகான முறையில செவிமடிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய இப்படியானவர்களுக்கு இந்த விடயத்தில் அத்தாட்சி இருக்கிறது, ஆதாரம் இருக்குது. மேலும் மேலோட்டமாக பார்த்தா அல்லாஹ் விலையும் கொள்ள மாட்டீங்க. மேலோட்டமாக பார்த்தா அவரால, இவரால, அவருடைய ஹெல்ப்பால, இவருடைய ஹெல்ப்பால தான் நாங்க முன்னேறினோம் என்று யோசிப்போம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நுட்பமாக யோசித்தா, நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தா, அல்லாஹ்வுடைய குதரத்துகளை நீங்க செவிமடித்தால், நீங்க நல்ல செவிப்புலன் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதில் ஆதாரம் இருக்குகிறது என்று சொல்லுகிறார். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يسمعون. கண்ணியமான சகோதரர்களே, சம்பாதிக்கிறோம், இது எப்படி அழகுபடுத்திக் கொள்வது, முறைப்படுத்திக் கொள்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பாதிக்கிற இந்த விடயத்துல நிறைய கருத்துக்களை சொன்னார். மா கஸப ரஜுலு கஸ்பன் அத்யப மின் அமலி யதி. சம்பாதிக்கிறதுல அழகான சம்பாத்தியம் என்ன? பரக்கத்தான ஒரு சம்பாத்தியம். என்னது? தந்த கையால சம்பாதிக்கிற சம்பாத்தியம், தான் முயற்சி செய்யும். என்ற கைத்தொழில், என்ற கைத்தொழில், இந்த கையால பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் இத பணத்தை சம்பாதிக்கிறேன். அது ஒரு கூலி வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்ஃபகஹு ரஜுல் அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி வ மாலிஹி வ காதிமிஹி வ ஹுவ ஸதகா. சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க செலவழிக்கிறீங்க. அழகான உடுப்பு வாங்கினீங்க, அழகான ஒரு வாகனம் வாங்கினீங்க, என்ற தேவைக்கு. நான் சாப்பிடுறேன் என்ற பசியை போக்கிக் கொள்றதுக்காக. கண்ணியமானவர்களே, என்ற தேவைக்காக நான் செலவழிக்கிறேன். அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி, என்ற குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன். என்ற குடும்பத்துக்கு தேவையான ஆடைகள், உணவுகள், அவர்களுடைய படுக்கைக்கு தேவையான, அவர்களுடைய வெளிவாசலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஓதலுக்காக, அவருடைய சாப்பாடுகளுக்காக, எல்லா விடயங்களுக்கும். வஹாதிமிஹி, என்ற வேலைக்காரர், என்ற வீட்டில் இருக்கிற வேலைக்காரருக்கு செலவழிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ ஸதகா, அது சதக்காவாக மாறும். அது எனக்கு செலவழிச்ச சதக்காவா? ஓ கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுக்கிட்ட நான் கை நீட்டுவதை விட, அடுத்தவர்களுடைய ஹெல்ப் நான் எதிர்பார்க்கிறதை விட, நான் என்ன கையால சம்பாதித்து நான் கண்ணியமாக வாழுகிறேன். பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் நான் வாழுகிறேன். பிறருக்கு நோவினை செய்யாமல் வாழுகிறேன். பிறருடைய உதவி எதிர்பார்க்காம வாழுகிறேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சம்பாதிக்கிறீங்க, கண்ணியமாக வாழ்றீங்க, பிறர்கிட்ட தேவை காணல, பிறர்கிட்ட கையேந்தல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க உங்களுக்காக செலவழித்தாலும் அது சதக்கா. உங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்க, உங்களோட வேலைக்காரருக்கு செலவழிக்கிறீங்க, வேலைக்காரனுக்கு செலவழிக்கிறீங்க, வேலைக்காரிக்கு செலவழிக்கிறீங்க, அது சதக்காவாக மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அதை விற்று அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துகிறானா, ஹைருன் மின் ஐயஸ்அல அஹதன், இன்னும் ஒருவர்கிட்ட கேட்கிறதை விட, கை நீட்டுவதை விட, இன்னும் ஒருவருடைய உதவி எதிர்பார்க்கிறதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். காட்டுல போய் விறகுகளை வெட்டி முதுகில சுமந்து வந்து பஜார்ல வித்துட்டு அதுல கிடைக்கிற பணத்தால கொஞ்சம் உணவுகள் வாங்கிக் கொண்டு, ஆடைகள் வாங்கிக் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறேனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரும் மின் ஐயஸ்அல அஹத், பிறர்கிட்ட கேட்கிறதை விட அது சிறந்தது என்றார்கள். நீங்க கேட்கிற நேரம் சில நேரம் அவர் கொடுப்பாரு, கொடுக்காம இருப்பாரு, அதையும் சொன்னார்கள். நீங்க கேட்கிறீங்க, கொடுக்கலாம் அவரு, அல்லது அவர் கொடுக்காம இருக்கலாம். எனவே கேட்கிறத விட சிறந்தது நானே கொஞ்சம் சம்பாதிச்சு, நானே கஷ்டப்பட்டு என்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பாத்தியம் எப்படி அமைத்துக் கொள்வது, எப்படி அமைத்துக் கொள்வது, இந்த பாடத்தில் இந்த விடயங்களை எல்லாம் விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கிட்ட கேட்கப்படுகிறது, ஐயுல் கஸ்பி அத்தியம், இந்த சம்பாத்தியம் அழகானது, அழகான சம்பாத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலிர் ரஜுலி பியதி, தனது கையால கஷ்டப்பட்டு
கூலி வேலை செஞ்சோ கைத்தொழில் செஞ்சோ தனது கையால இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அழகானது என்று சொன்னார்கள். வகுல்லு கஸ்பின் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரம், ஒரு ஒரு சிறப்பான வியாபாரம், யாருக்கும் அநியாயம் இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லை, இன்னும் ஒருத்தருக்கு அநீதி இல்லாத பிசினஸ் என்று சொன்னார்கள். இதே கருத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்பட்ட நேரத்தில் இதே கருத்தை சொன்னார்கள். அமலுர் ரஜுலி பியதி வ குல்லு பைஇன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரம். பிசினஸ் அது மப்ரூரானது, யாருக்கும் ஏமாத்த செஞ்சு அநியாயம் செஞ்சு யாருக்கும் பொல்லு போட்டு இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல நிறைய எங்களுக்கு வழிகாட்டினார்கள். நாங்க கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், செலவழிக்கணும். இது ஒரு அமல். சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டதுக்கும் எனக்கு சதக்கா. முயற்சி செய்யணும், முறையான முயற்சி, அழகான முயற்சி சொன்னார்கள். இரண்டாவது, எந்த சம்பாத்தியம் அழகானது என்று கேட்கப்பட்ட இடத்தில் இரண்டாவது என்ன சொன்னார்கள்? வகுல்லு பைஇன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹஜ்ஜுன் மப்ரூர் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அப்படின்னு என்ன? யாருக்கு அநியாயம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, ஹஜ் இல்ல, அநீதிகள் இல்ல, வாய்த்தக்கங்கள் இல்ல. இதுதான் ஹஜ்ஜுன் மப்ரூர். பைஉன் மப்ரூருன், நல்ல மப்ரூரான வியாபாரம். வியாபாரத்தில் யாருக்கும் அநியாயம், பொய் பேசி. போன கிழமை ஒரு சகோதரர் ஜமாத்திலிருந்து சுகம் இல்லாம வந்து அடுத்த நாள் வஃபாத் ஆகினார். தாஜத்து நேரத்தில் சக்கராத் நேரம் மகனை கூப்பிட்டு, அவருடைய மகன் ஆலிம் அப்துல்லா மௌலவி பேசிக்கொள்ளலாம், காதுக்குள்ள சொல்றார், மகன் என் வாழ்க்கையில 3 விடயம் நான் அல்லாஹ் அதைய முன் வைக்கிறேன். உண்டா அவர் சொல்றார், இந்த வாழ்க்கையில நான் பொய் பேசல. சக்கராத்துல சொல்றார் மகனுக்கு, வாழ்க்கையில நான் பொய் பேசல. இரண்டாவது சொன்னாரா, இந்த வாழ்க்கையில நான் தொழுகைய கலா செய்தில்லை. எனக்கு 84 வயது, நான் தொழுகைய கலா செய்தேன். மூணாவது சொன்னா, யாருக்கும் ஒரு சதம் கடனும் இல்லை. கொஞ்சம் கால் கொஞ்சம் வருத்தம் போல இருக்குது, கொஞ்சம் மருந்து பூசவா? வேண்டாம். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, என்னைய இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, மருந்து பூசுற நேரம் அல்ல. கண்ணியமானவர்களே, பொய் இல்லாத வியாபாரம், பொய் அல்ல, என்னைய மன்னிக்கணும். வாழ்க்கையில் நிறைய பொய் வருகிறது, ஏமாற்றம். இன்னைக்கு நாங்க சில பிசினஸ் செஞ்சு போட்டு என்ன சொல்ற, நல்ல கட்டினே மாஷா அல்லாஹ், அடக்கி விட்டு அவருக்கு இவருக்கு சரி சந்தோஷம். அவருக்கு அடக்கி நல்ல கட்டினத்துக்கு போறது, இவருக்கு 2 லட்சம் லாபம், சரி சந்தோஷம். இது மெய் மப்ரூர் அல்ல, ஏமாற்றம், அநியாயம். கண்ணியமானவர்களே, அது ஒரு தடியான தலையங்கம். அதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஐயுல் கஸ்பி அத்யப், எந்த சம்பாத்தியம் அத்யபானது என்று கேட்ட பொழுது உங்களோட கையால சம்பாதிக்கிற சம்பாத்தியம். இரண்டாவது சொன்னார்கள் பைஉன் மப்ரூருன் வ குல்லு பைஇன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரம், அப்படின்னா அநியாயம் இல்லை. கண்ணியமானவர்களே, அதனால அழகாக சம்பாதிக்கிறது, முறையாக சம்பாதிக்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது அமல் என்றும் சொல்லுகிறது, அதை செலவழிக்கிறதும் அமல். மாஷா அல்லாஹ், செலவழிக்கிறோம். வேலைக்காரிக்கு தான் சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கும் சதக்காவாக மாறுகிறது.
கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மர்ர அல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன். யார் அறிவிக்கிற? கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தால ஒருவர் போகிறார். நபியுடைய சன்னிதானத்துல ஒருவர் நபியுடைய முன்னால அவர் போகிறார். சஹாபாக்கள் அவரை பார்க்குகிறார். ஃபரஆ அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் அவரை பார்க்குகிறார். நல்ல மாட்ட சாட்டமான ஆள். மின் ஜல்திஹி வ நஷாத்திஹி, மின் ஜல்திஹி வ நஷாத்திஹி, அவருடைய நல்ல வாட்ட சாட்டம், நல்ல தெம்பு, நல்ல உஜ்ஜார், நல்ல ஒரு பவரான ஆள் உண்டப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டு போகிறார். ரொம்ப தெம்பானால், ரொம்ப வாட்ட சாட்டமானால், நாங்க பேசுவோமே அது மாதிரி சஹாபாக்கள் பேசுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்னார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் கான ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில வந்தா கொல்ட்டியாயிக்கும். ஜிஹாதுல அல்லாஹ்வுடைய பாதையில வந்தா இவர் நல்ல தெம்பானால், வாட்டசாட்டமானால், நல்ல உஜ்ஜாரானால், யார சொல்லலாம் இவர் நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. லவ் கான ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்துல படிச்சு கொடுத்த பாடத்தை பாருங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் கான خرج يسعى على ولده صغارا وهو في سبيل الله. சஹாபாக்களே, இவருக்கு வீட்டுல சின்ன புள்ளைகள் இருக்குதுண்டா, அந்த சின்ன குழந்தைக்காக இவர் சம்பாதிக்கிறார், பஜாருக்கு போகிறார், கூலி வேலை செய்கிறார், ஒரு கைத்தொழில் செய்கிறார், தனது பிள்ளைகளை ஆரோக்கியமாக வாழ வைக்குகிறார், அவருக்கு இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குகிறார், பிள்ளைகளுடைய ஆடைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார், பிள்ளைகளுடைய ஃபெசிலிட்டிஸ் அவர் கவனிக்குகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில உள்ளவர் தான். என்ன சொன்னார்கள்? தனது சின்ன பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறார், கஷ்டப்படுகிறார். அந்த பிள்ளைகளுடைய உணவுக்காக, ஆடைகளுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் சம்பாதிக்கிறார், கஷ்டப்படுகிறார். அந்த சம்பாத்தியத்தை பிள்ளைகளுக்கு செலவழிக்குகிறார். சொன்னார்கள், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான். வைன் ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைഖைனி கபீரைன், அவருக்கு உம்மா அப்பா இருக்குது, பாவம் வயசான ஆட்கள், முதிர்ச்சி அடைஞ்சவங்க, வயது முதிர்ந்தவர்கள், அவங்களுக்கு வெளியில போய் சம்பாதிக்கலாம். இவர் போகிறார், சம்பாதிக்கிறார், கஷ்டப்படுகிறார், உணவுகளை, ஆடைகளை, தேவைகள் எடுத்துக்கொண்டு வருகிறார். யாருக்காக? தனது தாய்க்காக, தகப்பனுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் என்றார். மூணாவது சொன்னார்கள், வைன் خرج يسعى على نفسه, அவரு தனக்காக பிசினஸ் பண்ணுகிறார். நான் மானம் மரியாதையோடு வாழணும், ஒரு பத்தினித்தனமாக வாழணும், அழகாக சம்பாதிக்கணும், ஹராம் ஹலாலா ஹராம் சம்பாதிக்காம பேணுதலாக சம்பாதிக்கணும். கஷ்டப்படுகிறார். தன்னுடைய இரத்தத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, தனது ஆடைகளை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, இன்னும் ஒருவருக்கிட்ட தேவை காணாமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் சம்பாதிக்கிறார். எதற்காக? அவருக்காக, அவருடைய தேவைக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில தான். நாலாவதாக சொன்னார்கள், வ இன் கான خرج يسعى ரியான் வ முஃபாஹரத்தன், இன்னும் ஒருவர் வீட்டை விட்டு வெளியில வருகிறார், கடைக்கு போகிறார், பிசினஸ் பண்ண போகிறார், வியாபாரம் செய்ய போகிறார், தனது சொப்ப துறக்க போகிறார். எப்படி போகிறார்? ரியான் வ முஃபாஹரத்தன், பெருமையாக, கெம்பராக, தற்பெருமையோடு. என்னை விட்டு ஆளில் என்று வெளியில வாரார். கொஞ்சம் அவருடைய ஸ்டைல், அவருடைய நட, அவர் வாகனத்தில் பயணிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸ்ஆ, எப்படி போகிறார்? ரியான் வ முஃபாஹரத்தன், பெருமையாக போகிறார்.
என்னதுக்கு? இப்ப நான் எந்த பிள்ளைகளுக்கோ உம்மா வாப்பாக்கோ எந்த தேவைகளுக்கோ சம்பாதிக்க தேவையில்ல. இப்ப நான் பெருமைக்கு சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்சு காட்டுறேன். நான் ஒரு கோடீஸ்வரனாகி காட்டுறேன். நான் இந்த பஜார்ல ஒரு பெரியாள் ஆகி காட்டுறேன். என்னைய விட்ட ஆள் இல்ல. இந்த ஊர்ல நான் தான் பெரிய பணக்காரன். இப்படியான ஒரு எண்ணம் ஒருவருக்கு வரும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான். அவன் ஷைத்தான பாதையில் இருக்கிறான். அவன் அல்லாஹ்வுடைய பாதை. கண்ணியமானவர்களை யோசனை பண்ணுங்க. யோசனை நான் என்னத்துக்காக சம்பாதிக்கிறேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை எப்ப சொன்னார்கள்? ஒரு வாட்ட சாட்டமானால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால பயணமாகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம், இவரை ஜிஹாது கூட்டி கொண்டு போனா ரொம்ப சிறப்பாயிருக்கும். இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பாடத்தை கற்றுத் தருகிறார். எப்படியோ ஒரு வியாபாரம் தொழில் செய்யும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கும். அல்லாஹ், நான் உன் பாதையில செலவழிக்கிறதுக்காக, இந்த பிள்ளைகளை பத்தினித்தனமாக வளர்ப்பதற்காக, நான் கண்ணியத்தோடு உயர்வோடு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, இன்னும் ஒருவருக்கிட்ட தேவை காணாம இருப்பதற்காக, இந்த தாய் தகப்பன அழகாக ஃபெசிலிட்டிஸாக வாழ வைப்பதற்காக, அல்லாஹ் உன்னை தீனுக்கு உதவி செய்வதற்காக நான் சம்பாதிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அந்த அதாவது வஹீயுடைய ஆரம்பம், நடுங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைச்சது ரொம்ப கஷ்டமானது. அப்படி நடுங்கிக் கொண்டு ஹதீஜா நாயிட்ட வந்தாங்க. ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய 5 தன்மைகளை சொல்லி போட்டு சொன்னாங்க, உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டா. அதுல ஒரு தன்மை, நேரம் இல்ல, ஒரு சிஃபத் என்னன்னா, நீங்க நீங்க சம்பாதிக்கிறதே அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்கா. நீங்க வியாபாரம் செய்யற, தொழில் செய்யற, பிசினஸ் பண்ற, ஹதீஜா நாயகுடைய சாமான வாங்கி கொண்டு வைத்து வித்துட்டு வந்து முதல்ல அந்த பணத்துக்குள்ள அந்த பெருமதியை கொடுத்துட்டு மேல் மிச்சமானதை வச்சு கொள்வாங்க. நீங்க என்னத்துக்கு மேல் மிச்சமானதை வச்சு கொண்டது? நீங்க வீடு கட்டுவதற்காக, சொத்து சுகம் வாங்குவதற்காக அல்ல, மாறாக நீங்க சம்பாதித்தது எதற்காக? இல்லாதவனுக்கு கொடுப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சம்பாத்தியமே அப்படித்தான், இல்லாதவனுக்கு கொடுக்கணும். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்குகிறேன். கண்ணியமானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகோங்க. அல்லாஹ்வை பயந்துகோங்க. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்ன அவதானிக்கிறான். அதுதான் பயம் என்றது. அல்லாஹ்வுக்கு முன்னால போய் சொல்லேலா, அல்லாஹ்வுக்கு முன்னால ஏமாத்தேலா, அல்லாஹ் என்னைய பார்க்கிறா. இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துகோங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஜ்மிலு ஃபித் தலப், நீங்க சம்பாதிக்கிறீங்களா, அழகுபடுத்திக் கொள்ளுங்கோ, சம்பாத்தியத்தை அழகாக்கிக் கொள்ளுங்கோ. அப்படின்னா ஹலாலாக்கி கொள்ளுங்கோ, முறையாக்கி கொள்ளுங்கோ. சொன்னார்கள், ஃபஇன்ன நஸ்ஸன் லன் தமுத் ஹத்தா தஸ்தௌஃபி ரிஸ்கஹா, உங்களுக்கு இன்று அளக்கப்பட்ட ரிஸ்கி உங்களோட கையில வராம உங்களுக்கு மௌத்து வர மாட்டா. என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு இன்று அளக்கப்பட்ட ரிஸ்கி உங்களோட கையில வராம உங்களுக்கு மௌத்து வர மாட்டா. சொன்னார்கள், ஃபஅஜ்மிலு ஃபித் தலப், நீங்க ரிஸ்க் தேடுவதிலே அழகுபடுத்திக் கொள்ளுங்க, ஹலாலாக்கிக் கொள்ளுங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க கொஞ்சம் வித்தியாசமாக பயணிக்க வேண்டாம், வித்தியாசமாக சம்பாதிக்க வேண்டாம். இன்ன நஃப்ஸன் லன் தமுத் ஹத்தா தஸ்தௌஃபி ரிஸ்கஹா, உங்களுக்கு இந்த அளக்கப்பட்ட ரிஸ்க் உங்களோட கையில வராம நீங்க மௌத்தாக மாட்டீங்க. திரும்ப சொன்னார்கள், வஇன் அத்பா அன்ஹா ஃபத்தகுல்லாஹ், நீங்க வியாபாரம் செய்றீங்க, பிசினஸ் செய்றீங்க, கடையை திறந்தீங்க, உங்களுக்கு அளக்கப்பட்ட ரிஸ்க் கொஞ்சம் தாமதமாகுது, பிசினஸ் டல், கையில ஒன்றும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியா, பெரிய எதிர்பார்ப்போடு தான் வியாபாரத்தை செஞ்சேன், முறையோடு தான் செஞ்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தார புத்திமதியை பாருங்க.
உங்களோட ரிஸ்க் உங்களுக்கு தாமதமாகுது. பிசினஸ் இன்றைக்கு சரி வரல, எதிர்பார்த்து போன இந்த வியாபாரம் நடக்கும் உண்டு, இன்னைக்கு 2 லட்சம் லாபம் கிடைக்கும் நினைச்சேன், ஆனா நடக்கல. என்னமோ தெரியா, போன கிழமை இருந்து ஒன்றுமே வியாபாரம் சரி வருகிறது. போன கிழமையில இருந்து நிறைய எதிர்பார்ப்போடு தான் கடைக்கு வருகிறேன், சொப்ப துறக்கிறேன், பிசினஸ்க்கு நான் கொஞ்சம் ஓடுறேன், அங்க இங்கு அலைஞ்சி திரிகிறேன், ஆனா ஒன்று நடக்குது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த அளக்கப்பட்ட ரிஸ்க் சில நேரம் கொஞ்சம் தாமதமாகும். தாமதமாகினாலும் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திரும்ப சொன்னார்கள், தாமதமாகுதா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரிஸ்க் தேடுவதில் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். ரிஸ்க் தேடுவதில் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். ஹலாலானது மட்டும் நடுங்கோ, ஹராமாக்கப்பட்டதை தவிர்ந்து கொள்ளுங்கோ. இன்னைக்கு நாங்க மாற்றடாகினதா, பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த வியாபாரம் நடக்கல. அங்க இங்கல பிசினஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் சாமான் வாங்கி இடத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அவர் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, ஃபைன் அபுத, கொஞ்சம் தாமதமாகிறது. இப்ப சொன்னார்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், ரிஸ்க் தேடுவதில் அல்லாஹ் அழகுபடுத்திக் கொள்ளுங்கோ, முறையாக்கிக் கொள்ளுங்கோ, ஹலாலாக்கிக் கொள்ளுங்கோ. ஹலாலானதை எடுங்கோ, ஹராமானதை விட்டு போடு. இன்னைக்கு என்ன ஒன்றும் செய்யலா, பெரிய சோதனை, ஒன்று வியாபாரம் நடக்கல, பெரிய எதிர்பார்ப்போடுதான் பிசினஸ் ஆரம்பிச்சு. இப்பதான் இவர் பேங்குக்கு போவாரு, வட்டியில கை வைப்பாரு, அல்லது இன்னமொத்த கடன் எடுப்பாரு. குடுக்கிற எண்ணத்தோடு கடன் எடுக்கல, அஜி வாரக்கிழமை தாரேன் நின்றுவாரு, ஆனா வாரக்கிழமை கொடுக்கிற எந்த ஏற்பாடும் ஏமாத்துறார், பொய் சொல்லி கடன் வாங்கினார், பேங்குக்கு போனார், வட்டிக்காரன் போனார், அல்லது செக் எடுத்துக்கொண்டு வட்டிக்காரன் போய்த்து மாற்றினார், அல்லது அவருடைய வீட்டை கொண்டு திருடி வச்சார், அல்லது கடையை கொண்டு செப்ப கொண்டு திருடி வச்சார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வியாபாரம் செய்யும் பொழுது அழகாக செய்து கொள்ளுங்க. எங்கேயாவது உங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் தாமதமாகிறது, பிசினஸ் நடக்குதில்லை, எதிர்பார்த்தது நடக்குதில்லை, திரும்ப சொன்னார்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, உங்களோட கவனத்தை அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்புங்க. திருப்பி போட்டும் திரும்ப சொன்னார்கள், அஜ்மிலு ஃபி தலப், ரிஸ்க் தேடுவதில் அழகுபடுத்திக் கொள்ளுங்கோ. ஹலாலானதை மட்டும் விடுங்கோ, ஹராமானதை விட்டுடும் கொண்டார்கள். எவ்வளவு அழகான புத்திமதி. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நாங்க மாற்று இடம். சொன்னார்கள், உங்களோட ரிஸ்க் உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டது உங்களோட கையில கிடைக்காம உங்களுக்கு மௌத்து வர மாட்டா. ஆரம்பத்தில் சொன்னார்கள், நீங்க சொன்னார்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, உங்களோட தேடுதல் ரிஸ்க தேடுவதை அழகுபடுத்திக் கொள்ளுங்கோ, முறையாக்கிக் கொள்ளுங்கோ, சுண்ணாவை கடைபிடியுங்கோ, மார்க்கம் காட்டின வழிகளை கடைபிடியுங்கோ சொல்லி போட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களோட ரிஸ்க் முடியும் வரைக்கும் உங்களுக்கு மௌத்து வர மாட்டா. அந்த ரிஸ்க் கொஞ்சம் தாமதமாகினா உங்களுக்கு இந்த அளக்கப்பட்ட ரிஸ்க், நீங்க முறையோடு பிசினஸ் பண்ணுவீங்க, அழகாக கடையை திறந்தீங்க, உங்களோட பிசினஸ்ல எந்த முன்பின்னும் இல்ல, அழகாக்கி கொண்டீங்க. அந்த நேரத்திலையும் கொஞ்சம் தாமதமாகிறதா, கொஞ்சம் பிசினஸ் கை கூடலையா, கொஞ்சம் பொறுங்க. அப்பே சொன்னார்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்புங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, திரும்பவும் நீங்க ஒரு வியாபாரத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்க, முறைப்படுத்திக் கொள்ளுங்க. சொன்னார்கள், ஹுது மா ஹல்ல, ஹலாலானதை எடுங்கோ, ஹராமானதை விட்டு போடுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் நிறைய இடத்துல சொன்னார்கள், நீங்க இப்ப அஜ்மிலு ஃபி, அதாவது தலபி துனியா, துனியாவை தேடுவதை அழகுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்க அழகுபடுத்திக் கொண்டால் உங்களுக்கு அளக்கப்பட்ட ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக கொண்டு வந்து சேர்ப்பான் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ், ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த ரிஸ்க்
ரிஸ்கை அடையக்கூடிய வழிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில ஹலாலான முறையில அமைத்துக் கொள்ளும் பொழுது அது எங்களோட சொர்க்கத்துக்கு ஒரு காரணமாக ஆகும். அதை கொண்டு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். சம்பாதிக்கிறதுக்கு நன்மை, செலவழிக்கிறதுக்கு நன்மை. எனவே அல்லாஹ் முழுமையான தீனை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து யா அல்லாஹ் உன் பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா. என்னோட வாழ்க்கையை அழகுபடுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு விரும்பக்கூடிய கர்மங்களிலே ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களோட உறுப்புகள் யா அல்லாஹ், எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட சம்பாத்தியம், எங்களோட தொழில்கள் அனைத்தையும் உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களோட இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். கலிமா சொன்னவர்களாக, சொர்க்கத்தை பார்த்தவர்களாக யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களோட ஆகிராவை அழகுபடுத்துவாய். அருமையான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை நடிச்சு வைப்பாயாக. அவர்களையும் எங்கிலும் இன்னத்து பிரதோஷம் ஒன்றாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். உலகத்திலும் குறிப்பாக நாட்டிலும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயர்வோடும் கண்ணியத்தோடும் வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிர தஅவானா